வணக்கம் மக்களே, எல்லாரும் சும்மா இருக்கலாம். இந்த வீடியோவில் என்ன பார்த்துட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி காலையில் வந்து தோசை சுட்டம் பார்த்துக்கோங்க. தொட்டுக்கிட்ட வந்து மிளகாத்து சட்னி வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நொறுக்கு தீனியாக ஆந்திரா முறுக்கு இருந்தது, அதையும் வச்சு சுட்டு கையில் கொடுத்தாச்சு பார்த்துக்கோங்க. 2 பேரும் சத்தம் கட்டாமல் சாப்பிட்டு எந்திரிச்சிட்டாவோ. இந்த மாதிரி நொறுக்கு தீனி இருந்தால் அப்பாவுக்கும் மகளுக்கும் சத்தமே வராது. நொறுக்கு தீனி இல்லைன்னா நொயின்ட்டே இருப்பாவோ, இல்லைன்னா சொல்ல மாட்டியா நான் வாங்கிட்டு வந்திருப்போம்ல அப்படி இப்படின்னு பாவோ பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நேற்று சாயங்காலம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலியோடு நாங்கள் டூரிஸ்ட் ஃபேமிலி படம் பார்க்க போயிட்டோம் பார்த்துக்கோங்க. ரொம்ப நாள் கழித்து ஒரு குடும்ப படம் பார்த்த மாதிரி இருந்தது பார்த்துக்கோங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அதில் சசிகுமாருக்கும் சிம்ரனுக்கும் 2வது ஒரு பையன் வருவான் மத்தியில். அந்த பையனால ஒரே சிரிப்பானியாக தான் இருந்தது. சிரிப்பு முட்டிக்கிட்டே இருந்தான் அந்த பையன். நல்லா இருந்தது படம். அதுக்கப்புறம் பார்த்துட்டு வந்துட்டோம் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி மத்தியானத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமெல்லாம் எப்போவும் போல் வழக்கம் போல் எல்லா காய்கறியும் போட்டு சாம்பார் வச்சாச்சு பார்த்துக்கோங்க. மாங்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய் எல்லாம் போட்டு சாம்பார், அதுமாதிரி எல்லா காய்கறியும் போட்டு அவியல் வச்சாச்சு. இன்றைக்கி அவியல் வந்து பார்த்திங்கன்னா என் மாவா தான் வச்சா பார்த்துக்கோங்க. என் மாவா வந்து கேட்டால் ஏமா நான் தேங்காய் கூட மிளகா சீரகம்லாம் நுணுக்கட்டா அப்படின்னு கேட்டால் பார்த்துக்கோங்க. அப்போ நான் சொன்னேன், ஏட்டி நான்லாம் முதல்ல தான் போடுவேன், மிளகா சீரகம்லாம் முதல்லையே போட்டுருவேன், நீ கடைசியில் போடுறதேன் இங்கேயா அப்படி அது எப்படி பச்சை வாடை வருமே அப்படின்னா அதெல்லாம் வராது வச்சு பார்க்க அப்படின்னா சரின்னு வச்சுட்டு பார்த்துக்கோங்க. உண்மையாகவே இன்றைக்கி அவியல் வந்து ரொம்ப சூப்பராக வந்தது. அதுக்கப்புறம் தொட்டுக்கிட்ட வந்து இன்னொரு கறி வந்து பார்த்தீங்கன்னா மாங்காய் கோசு வச்சுருந்தேன். இது 2மே வீட்டில் போட்டது. வத்தல், மாறு வத்தல், வெங்காயம் வடக்கம். இந்த வெங்காயம் வடக்கம் எப்படி பண்ணி வீடியோ எடுத்திருக்கோம், அடுத்தடுத்த வீடியோவில் போடுதோம்.